Hi friends, welcome back to our YouTube channel. So இந்த வீடியோ பதிவில் TNPSC Group 4 எக்ஸாமினேஷனுக்கான நைட் ஸ்டடி vlog என்னோட நைட் ஸ்டடி vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ சிலபஸ் சேஞ்ச் பண்ண உடனே எல்லாருக்குமே வந்துட்டு blank ஆயிடுச்சு. ஸோ யாருக்கு blank ஆச்சோ இல்லையோ தெரில, எனக்கு வந்துட்டு சுத்தமாக ஐடியாவே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எப்படி படிக்கணும், என்ன எப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சிலபஸ் சேஞ்ச் பண்ண உடனே ஒரு மைண்ட் செட் ஆகிறதுக்கு வந்துட்டு டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கும் வந்துட்டு ரொம்பவுமே டைம் எடுத்தது. நிறைய யூடியூபர் நம்ம ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ், நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நானும் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, எப்படி வந்துட்டு கைட் பண்ணுறாங்க, என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ ஒர்க் போயிட்டு இருந்ததுனால டீட்டெயில்டாக நம்மளால் பார்க்க முடியல, அதனால் யூடியூப் போட்டு பார்த்தேன். ஸோ ஒரு சின்ன கிளாரிட்டி கிடச்சிது. ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ என்ன தான் சேஞ்ச் பண்ணாலுமே ஜிஎஸ் ஃபுல்லாக நம்ம டெப்த்தாக படித்து தான் ஆகணும். ப்ளஸ் இலக்கணம் அப்படின்னு வரும்போது பொதுத்தமிழ் சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்துட்டு ஆவரேஜாக யார் படித்தாலும் ஓரளவுக்கு எடுக்கிற மாதிரி தான் வந்துட்டு ஸ்கோரு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு அந்த எக்ஸாம் ஃபியரில் வந்துட்டு மாற்றி அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் இதெல்லாம் வந்துட்டு முக்கியமாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இலக்கணமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ நான் வந்துட்டு குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் எடுத்து வச்சு அதில் வந்துட்டு வேர் டு ஸ்டடி எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்த்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே படிக்கணும். நம்ம வந்துட்டு உரைநடை ஃபுல்லாக இன்சைட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் வந்துட்டு நிறைய பார்ப்போம். அண்ட் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்துட்டு புக் பேக்குள்ளே இருக்கக்கூடிய டாபிக் வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இலக்கணம் எடுத்துட்டிங்கன்னா எழுத்து சொல் அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா புக் பேக் மொழியை ஆழ்வோம்லேருந்து நிறைய பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கோடிட்ட இடங்களை நிரப்புக, இந்த மாதிரி நிறைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக டெப்த்தாக படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் எங்கெங்கே எந்தெந்த டாபிக் கவர் ஆகுது, இப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுமே ஒன்று தான். பிரித்தெழுதினாலும் சேர்த்தெழுதினாலும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் 6th to 12th வரைக்கும் இருக்கிறது கண்டிப்பாக கட்டாயம் பார்த்தே ஆகணும். மேற்கோள்கள் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். மேற்கோள்கள் அண்ட் பாடல் வரிகளும் படிக்கிறது வந்துட்டு பெஸ்ட்டு. ஏன்னா அதில் வந்துட்டு சொல்லும் பொருளும் வரும்போது என்ன பாடல் வரிகளில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்துட்டு நமக்கு படித்தா தான் ஞாபகம் வரும். ஸோ இதற்கான பொருள் இது அப்படிங்கிறது. ஸோ வேர் டு ஸ்டடி எழுதி வச்சிட்டா நமக்கு ஈஸியாக கிளிக் ஆயிரும். எந்த பேஜில் எது இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம படிச்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நோட் எடுத்து ஒவ்வொன்றுக்கும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். ஸோ இனி தான் வந்துட்டு ஸ்டடி பிளான் போட்டு அதன்படி ஃபாலோ பண்ணணும். ஸோ எந்தெந்த டாபிக் எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டடி பிளான் நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன், எப்படி வந்துட்டு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ நீங்களும் ஃபுல்லாக படிங்க. 6th to 10th இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் எல்லாமே படிங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடிய டாபிக் வந்துட்டு மஸ்ட் ரீட் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஒர்க் போயிட்டு டைம் இல்லாதனால கிடைக்கக்கூடிய டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஓனாக பிளான் பண்ணி படிக்க போகிறேன். ஸோ நீங்கள் எப்படி வந்துட்டு உங்களுடைய ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறீங்க அண்ட் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.